ஃப்ரூட் கஸ்டர்ட் எப்படி பண்ணுறதுனா, ஃபஸ்ட்டு 1 லிட்டர் பாலை வந்து நல்லா காய்ச்சிக்கோங்க. காய்ச்சிட்டு இருக்கும் போது நம்ம என்ன பண்ணலாம்னா, கஸ்டர்டை வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நான் 3 to 4 ஸ்பூன்ஸ் கஸ்டர்ட் பவுடர் போட்டு மில்க் ஆட் பண்ணி அது நல்லா ஒரு பேஸ்ட் பதத்துக்கு நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். லம்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லம்ஸ் இருந்துச்சுன்னா அப்புறம் வந்து நல்லா இருக்காது. ஸோ பால் நல்லா பொங்கிடுச்சு. முதல்ல நம்ம வந்து சுகர் ஆட் பண்ணிடலாம். சுகர் வந்து ஒரு 7 to 8 ஸ்பூன் இருக்கும் கரெக்டாக. ஸோ அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம லம்ஸ் பண்ணிவிட்டோம் இல்லையா, ஸோ அந்த மிக்சரை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணி விட்டு ஃபாஸ்ட்டாக கிண்டிடணும். ஏன்னா அது ஊற்றும் போதே அது லம்ஸ் ஆயிடுது, ரொம்ப திக்காக ஆயிடுது. அது ரொம்ப திக்காகிடுது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா திக்காக கிண்டிகிட்டே இருங்க. அது நல்லா வந்து இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி வந்துடும். ஸோ கண்டெஸ்ட் மில்க் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம். இது சேர்த்தா இன்னும் அல்ட்டி டேஸ்ட் கொடுக்கும். அதனால தான் ஜஸ்ட் ஒரு 2 to 3 ஸ்பூன்ஸ் தான் ஆட் பண்ணியிருப்பேன் நான் போட்டதுக்கு. அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதுவே கரெக்டாக வந்துருச்சு. ஸோ நான் இதை வந்து வேறு பாத்திரத்தில் சேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இந்த வெசலில் சேஞ்ச் பண்ணி ஃப்ரிட்ஜில் போய் வச்சுட்டேன் ஒரு 2 ஹார்ஸ்க்கு. ஒரு 2 ஹார்ஸ்க்கு அப்புறம் நம்ம வந்து எடுத்து போய் பார்த்தோம். அப்படி பார்த்தீங்கன்னா ஜெல்லி ஆகிடுச்சு. ஸோ நான் பண்ண என்ன மிஸ்டேக்னா, நான் ரொம்ப திக்காக வச்சுட்டு அப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சு ரொம்பவே திக்காக ஆகிடுச்சு. ஸோ கஸ்டர்டுக்கு வந்து நான் 3 ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறேன். பனானா, ஆப்பிள் அண்ட் பொமோகிரானட்னு. ஸோ இந்த 3 ஃப்ரூட்ஸுமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். என்னோடது ரொம்ப திக்கானதுனால பார்க்கறதுக்கு அப்படியே ஐஸ்கிரீம் டேஸ்ட்டுக்கு இருக்குது. பார்க்கும்போது அது ஏதோ ஃபலூடா சாப்பிட்ற ஃபீல் வந்துருச்சு. ஸோ நீங்கள் லைட்டாக தண்ணியாக இருக்கும் போதே ஆஃப் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்புறமேட்டா ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் சாப்பிடுங்க. இந்த ஒரு மிஸ்டேக் மட்டும் பண்ணிடாதீங்க. பட் இது பண்ணாலுமே பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருந்துச்சு, செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ இது கூட ஸ்பூன் வச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அப்படியே கடையில் வாங்குகிற அப்படியே ஃபலூடா மாதிரியே இருந்துச்சு. ஸோ நல்லா ஜில்லுன்னு க்ரீமியாக ஐஸ்கிரீம் டேஸ்ட்டில் ஃப்ரூட்ஸ் போட்டு செம்ம டேஸ்ட், செம்ம டெசர்ட்ஸு. ஸோ இந்த டெசர்ட்டை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக இருக்கும், சீக்கிரமாக பண்ணிடலாம். ரொம்ப வேலையெல்லாம் இல்லை, ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி வச்சா மட்டும் போதும். இது எல்லாமே சூப்பர் டேஸ்ட்டாக கிடைக்கும். ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஃபலூடாவாக வந்துச்சா இல்லைனா ஃப்ரூட் கஸ்டர்டாக வந்துச்சா சொல்லுங்கள்.